வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிரெட்டை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பிரெட்டும் சுகர் இருந்த போதும் ஃபெஸ்டிவல் டைமில் நாம் செய்கிற குலாப் ஜாமுன் மாதிரியே ரொம்ப ஈஸியாக இந்த பிரெட் ஜாமுனை செஞ்சிடலாம். பிரெட் ஜாமுன் எப்படி உடையாமல் விரிசல் இல்லாமல் செய்கிறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். பிரெட் ஜாமுன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 10 பிரெட் ஸ்லைசஸாக எடுத்திருக்கேன். பிரெட்டோட எட்ஜஸை இப்படி கத்தியால் கட் பண்ணிக்குவோம். இந்த எட்ஜஸ் இருந்தால் மாவு பிசையும் போது கட்டி கட்டியாக கிடக்கும், அதோட எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உடஞ்சிரும். ஸோ இதை கட் பண்ணிக்குவோம். எல்லா பீசஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்குவோம். அப்போ தான் பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி தூள் தூளாகிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பிரெட் கிராம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். பால் அதிகமாகலாம் தேவைப்படாது, ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதும். உங்ககிட்ட பால் பவுடர் இருந்துச்சுன்னா இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பால் அதிகமாகிட்டா பிசு பிசுன்னு ஆகிடும், உருண்டை பிடிக்கவும் முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பாருங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்குவோம். பொரிக்கும் போது உங்களுக்கு உடையாமல் விரிசல் இல்லாமல் வரணும்னா நீங்கள் உருண்டையை உருட்டும் போது விரிசல் இல்லாமல் உருட்டிக்கணும். இப்போ கைகளுக்கு இடையில வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே அழுத்தியே உருட்டிக்கிட்டே இருங்க. அப்படியே உருட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துறதை குறைச்சிக்கிட்டே இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு? இதே மாதிரி நம்ம எல்லாமே உருட்டி ரெடி பண்ணிக்குவோம். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஜீராவை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்குவோம். கூடவே அதே கப்பில் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். 1 கப் ஜீனிக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஜீனியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதி வருவோம். இதில் 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சு வற்றி வரவுமே நம்ம இறக்கிடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரெட் பிரிஞ்சு கரைஞ்சி போயிடும். ஸோ நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். நல்லா ஹீட் ஆகும். அப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுனை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா அடியில் சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும், மேலே வேகாமல் இருக்கும். ஸோ திருப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். இப்படி கோல்டன் ப்ரௌன் வரவுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்து சூடாக இருக்கும்போதே நம்ம ஜீராவில் சேர்த்துக்குவோம். ஜீராவை மிதமான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும். சப்போஸ் ஜீரா ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுன் ஜீராவில் மினிமம் 30 நிமிஷமாவது ஊறணும். இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஸ்வீட்டான ஜூஸியான பிரெட் ஜாமுன் ரெடி. பிரெட்டும் சுகரும் இருந்தால் போது இந்த ஸ்வீட்டை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட்டாக கூட இதை நம்ம செய்யலாம். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.